காவேரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைக்கி குருஜி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக அண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கார். நியூ ஹவுஸ் ஹோல்ட் கன்சப்ஷன் சர்வே ஒன்று வந்திருக்கு. அந்த சர்வேயில் வந்து சிபிஐ டேட்டாவில் சில மாற்றங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன கொடுத்துருக்குறாங்க. அது என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டுக்கும் அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட்டுக்கும் இப்போ இருக்கிற டிஃபரன்ஸ் என்னங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதுக்காக தான் ஜாயின் பண்ணுறார். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இன்றைக்கி கொஸ்டினும் இருக்குது. நேற்று வீடியோவில் கேட்ட மாதிரி இன்னைக்கு வீடியோலையும் கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டின் கேட்குறது வந்து உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. டெஸ்ட் வைக்கிற அளவுக்கு நாங்கள் பெரிய ஆள் கிடையாது. சிம்பிளான விஷயம் என்னென்னா, இந்த கொஸ்டின்லாம் கேட்கும்பொழுது எங்களை மாதிரியே நீங்களும் போயிட்டு உட்காந்து 4 விஷயங்களை கோத்ரூ பண்ணுவீங்க. அப்படி கோத்ரூ பண்ணுறதுனால ஒரு வின் சுச்சுவேஷன் மாதிரி நீங்கள் எங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி அந்த மாதிரி வந்து நம்ம ஜாலியாக இருக்கலாம். ஓகேவா? நிறைய பேருடைய நாலேஜ் வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ லெட்ஸ் வெல்கம் குருஜி. ரைட். வணக்கம் வித் வெல்கம். ஓகே, இந்த சர்வேல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஃபுட்டோடைய வெயிட்டேஜ் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. ஃபுட்டோடைய வெயிட்டேஜ் குறைஞ்சிருக்கு அப்படின்னா சாப்பிட்ற மக்கள் வந்து கம்மியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா, இல்லை எல்லாருக்குமே வந்து விவசாய பொருட்கள் எல்லாமே விலை கம்மியாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சா? இது எப்படி எடுத்துக்கிறது? ரெண்டும் கிடையாது. அதாவது 2011-12 அப்போ எடுத்த சர்வே பேஸ் பண்ணி தான் நம்ம சிபிஐக்கு வெயிட்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சிபிஐ அரைவ் பண்ணுறோம். சிபிஐ என்னென்னா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸு. இது வந்து நாட் ஓன்லி குட்ஸோட விலைவாசி ஏற்றத்தை பற்றி மட்டும் சொல்லாது, ஈவன் சர்வீசஸ் ஆல்சோ இதில் சேர்ந்து இருக்கிறது. இதுதான் இம்பார்ட்டன்ட் மெஷர். ஏன்னா இந்த ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது இதை தான் பார்ப்பாங்க. இதுதான் வந்து நம்ம அக்ராஸ் த பீப்புள் அக்ராஸ் தி கண்ட்ரி வந்து அஃபெக்ட் ஆகுவாங்க. ஜாஸ்தி ஆச்சுன்னா, குறைஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். இதை வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதாவது நம்ம நாட்டில் இருக்க இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை எதை வந்து ஜாஸ்தி வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் ஃபியூவல். ஓகே. ஏன்னா ஒரு ரிச் கண்ட்ரிலலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுட்டுக்கு வந்து லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இப்போ அமெரிக்கா மாதிரி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹவுசிங்க்கு தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஃபியூவல், தேர்டு தான் ஃபுட்டுக்கு, ஃபுட் அண்ட் பீவரேஜஸ்க்கு தேர்டு பொசிஷன். பட் இந்தியாவில் அப்படி கிடையாது. ஃபுட் அண்ட் பெவரேஜஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ், அதுக்கு தான் லார்ஜஸ்ட் பர்சன்டேஜ். இந்தியாவில் வந்து எப்படின்னா அர்பன் தனியாக ரூரல் தனியாக டிவைட் பண்ணி அர்பனில் வந்து இந்த ஃபுட் அண்ட் பெவரேஜஸ்க்கு 45% வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்டு ரூரல் ஏரியா பார்த்திங்கன்னா 54%. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எவ்வளோ இன்கம் வருதோ அத்தனையும் ஃபுட்டுக்கு தான் செலவு பண்ணுறாங்க. எங்கள் கிராமத்தில் இருக்க மக்கள் 54%, 100 ரூபா வந்துச்சுன்னா 54% வந்து ஃபுட் அண்ட் பெவரேஜஸ்க்கு தான் செலவு பண்ணுறாங்க. பட் அர்பனில் இருக்கவங்க நியர்லி 46% ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அதை. இப்போ இந்த சர்வே, இதுக்கு முன்னாடியே சர்வே எடுத்தாங்க. 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை எடுத்துகிட்டே இருப்பாங்க. 2017-18 ஒரு சர்வே எடுத்தாங்க. அது இம்மீடியட்லி ஆஃப்டர் டிமானிட்டைசேஷன். ஆனால் அந்த டேட்டாவை கவர்மெண்ட்டு பப்ளிஷே பண்ணல. என்ன காரணம் சொன்னாங்கன்னா, அந்த டேட்டா வந்து நிறைய எரர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணாமல் இது பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ எடுத்த சர்வேயை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, இந்த ஃபுட்டுக்கு செலவு பண்ணுற அமௌண்ட்டு வந்து அர்பன் ஏரியா, அது சிட்டியில் மட்டும் இல்லாமல் ஈவன் கிராமத்துலேயும் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுது அந்த டேட்டா. அதுதான், அதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இது வந்து 2 இடத்துலையும் குறைய ஆரம்பிக்குதுன்னா, நாட் ஓன்லி இது மித்த ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அந்த சிபிஐ வெயிட்டேஜில் அதுலேயும் ஸ்மால் மைனர் சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் மேக்ஸிமம் ஃபால் வந்து இந்த ஃபுட் அண்ட் பெவரேஜஸில் தான் இருக்குது. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்ணும்போது இப்போ வந்து வெயிட்டேஜ் ஜாஸ்தி இருக்கிறனால அதில் வந்து ஒரு ஸ்பைக் இருந்தாலோ இல்லாட்டா அதில் வந்து குறைஞ்சாலோ அந்த இன்ஃப்ளேஷன் ஃபிகரை அது அஃபெக்ட் பண்ணும். ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ வந்து இருக்கிற இன்ஃப்ளேஷன், இப்போ ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ண இன்ஃப்ளேஷன் படி அபவுட் 5.1% இருக்குது. அதில் வந்து எது வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டோட ஸ்பைக்கு தான் ஜாஸ்தியாக இருந்தது ப்ரீவியஸ் மந்த்து கம்பேர் பண்ணும்போதோ இல்லாட்டா ப்ரீவியஸ் இயரில் கம்பேர் பண்ணும்போதோ. அதனால் நம்ம இன்ஃப்ளேஷன் அது 5.1 இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி 5.9 கிட்ட இருந்தது.
அதனால் நமக்கு ஆர்பிஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 to 4% இருக்கணும் இன்ஃப்ளேஷன். 4 தான் எனக்கு அப்பர் லிமிட்டு, அதுலேருந்து ஒரு 2% வேணால் நான் வந்து ஐ வில் பர்மிட்டு, பட் ஆனால் இட் ஷுட் பி பிலோ 4%. அப்போ தான் வந்து நான் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்றைக்கி இந்த ரெப்போ ரேட் சொல்கிற பாருங்க 6.5 அதை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சாதான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டே குறையும், இல்லாட்ட குறையவே குறையாது. அந்த இன்ஃப்ளேஷன் வந்து எங்கேருந்து கண்டுபிடிக்கிறாங்க? இந்த சிபிஐயோட வெயிட்டேஜிலேருந்து தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் இந்த வெயிட்டேஜ் இன்றைக்கி ஃபுட்டு ஐட்டம் வந்து ஒரு பெரிய வெயிட்டேஜ் இருக்கிறனால அதில் ஒரு ட்ராப் இருக்குது. இப்போ எவ்வளோ ட்ராப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 44% இருக்கிறது வந்து இன்றைக்கி வந்து 39.7% ஆயிடுச்சு. எங்கே? இந்த சிட்டிஸில் எல்லாம். ஆனால் இந்த ரூரல் ஏரியாஸில் இந்த வெயிட்டேஜ் வந்து 54 இதுலேருந்து இன்றைக்கி 46 கிட்ட வந்துருச்சு. அதனால இட்ஸ் அ குட் நியூஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. பட் ஆனால் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எப்படி வந்து கவர்மெண்ட்டு இந்த டேட்டாவை இந்த சர்வேயை வச்சுக்கிட்டு அவங்க அந்த வெயிட்டேஜ் இன் சிபிஐயில் மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத நமக்கு இப்போ காலம்தான் ஆன்சர் பண்ண முடியும். அப்படி பண்ணாங்கன்னா ஷார்ட்லி வந்து ஈவன் இன்ஃப்ளேஷன் கூட குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வியூவர்ஸ்ட்டை விட்டுருவோம். அதுதான் கொஸ்டின் இன்னைக்கு. சரி, இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிச்சுன்னா என்ன பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும், இம்மீடியட் பெனிஃபிட் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வியூவர்ஸ் சொல்லுவாங்க. அதுதான் இன்னைக்கு இந்த இதில் இருக்க கொஸ்டின். இன்ஃப்ளேஷன் குறைஞ்சா நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், அதுதான் கேள்வி. ஓகே, அடுத்து நம்ம அப்படியே இப்போ அமெரிக்கன் மார்க்கெட். ஸோ இந்தியன் மார்க்கெட், அமெரிக்கன் மார்க்கெட் நிறைய டிஃபரன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், ஒப்பிட்டு பார்த்துருக்கோம் நிறைய தடவை. பட் இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் எந்தெந்த விஷயங்கள் வந்து கம்பேர் பண்ணலாங்கிறீங்க? இல்லை, ரெண்டு மார்க்கெட்டுமே புல் மார்க்கெட்னு தான் சொல்லணும். பாருங்க, மித்த மார்க்கெட் கூட அந்த மாதிரி இல்லை. அமெரிக்கன் மார்க்கெட்டும் பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு, அண்டு இந்தியன் மார்க்கெட்டும் ஆக்டிவாக இருக்குது. ஆனால் அந்த அமெரிக்கன் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 7 கம்பெனிஸ் மட்டும் தான் நல்லா பண்ணிகிட்ருக்கு, பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூட ஒரு வீடியோ போட்டிங்க, என்விடியாங்கிற ஒரு கம்பெனி பற்றி எப்படி ஃபினாமினலாக ஒரு நாள் ஜம்ப்பு மட்டுமே $260 பில்லியன். அது வந்து ஈக்குவலன் டு ரிலையன்ஸோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லி நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்க. ஸோ ஒரு நாளோட இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ் மட்டுமே அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபினாமினல். இது மட்டும் இல்லைங்க, ஃபேஸ்புக் வந்து $88 இருந்தது நவம்பர் 21, இன்றைக்கி $247 இருக்குது. அந்த மாதிரி கோட்டாயிட்ருக்கு. அதனால் வந்து ஒரு அதுலேயே 7 கம்பெனிஸ் மட்டும்தான் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் மார்க் ஜக்கர்பர்க் வந்து ஜப்பானில் போயிட்டு வால் செய்கிறது எப்படின்னு கொல்லுப்பட்டையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, ஸோ இது வந்து பட் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டு அந்த மாதிரி இல்லை. இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்ப்ரெட்டாக இருக்குது. அதாவது ப்ரைஸ் ரைஸ் எல்லாமே. அது வந்து லார்ஜ் கேப்பாக இருக்கட்டும், இல்லாட்ட மிட் ஆர் ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும். இன்ஃபேக்ட் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பு ட்ரெமெண்டஸாக க்ரோ ஆகிருக்கு கம்பேர்ட் டு லார்ஜ் கேப்போட. ஸோ இட்ஸ் வைட் அக்ராஸ் எல்லா நல்ல கம்பெனிஸ், ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிற கம்பெனி எல்லாமே மேலே போயிருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் ஒரு இம்பார்ட்டண்ட் டிஃப்ரென்ஸு. அங்கே ஒரே 7 கம்பெனிஸ் மட்டும் தான் க்ரோ ஆகிருக்கு, இங்கே நிறைய கம்பெனிஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனால் இதிலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் இதுவும் சொல்லலாம். அதிலே பெஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்ஃப்ரா செக்டார்ஸ் வந்து நல்லா ஜம்ப் ஆகிருக்கு ப்ரைஸ் வைஸு. அண்ட் ஒன் மோர் இது செக்டார் பிஎஸ்சி சொல்லலாம். பிஎஸ்சி பேங்க்ஸும் சரி, அதர் கம்பெனிஸ், கவர்மெண்ட் ரன் கம்பெனிஸும் ட்ரெமெண்டஸாக க்ரோ ஆகிருக்கு இந்த 1 இயரில். அதனால் ஆனால் அதே சமயத்தில் மித்த கம்பெனியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நாட் நெசசரி இந்த ஏரியாவில் மட்டும் தான் இருக்கணும், பட் இவங்க வந்து ஃபினாமினலாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 2 பேரும். அப்படி எடுத்துக்கலாம். அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட்டோட இன்றைக்கி வேல்யூ பார்த்திங்கன்னா டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா $62 trillion. அஸ் அகெயின்ஸ்ட்டு நம்மளுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் $4.6 trillion ஒன்லி. அப்போ வந்து நம்மளுடைய இதோட
எவ்வளோ பெரிய மார்க்கெட் பாருங்கள், லிலி 20 times பிகர் அவங்களுடைய இது எக்கனாமியை விட 20 times பிகர். ஆமாம். ஓகே, அஃப்கோர்ஸ் அது டெட் மார்க்கெட், அதுவும் ரொம்ப பவர்ஃபுல் மார்க்கெட் அமெரிக்கன் மார்க்கெட்டில். ப்ளஸ் ஈக்விட்டி எல்லாம் சேர்த்து போட்டோம்னா அந்த லெவலுக்கு வருது. ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அவ்வளோ பெரிய மார்க்கெட் அது. அதனால தான் நம்ம வந்து எப்பொழுதுமே அமெரிக்கன் மார்க்கெட்டில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அது உடனே ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் இஷ்யூ அங்கே ஓடிச்சுன்னா அது வந்து இந்தியாவை அஃபெக்ட் பண்ணுது அப்படி. ஆனால் எப்படி இருந்தால் கூட ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்தியன் மார்க்கெட்டுக்கும் அமெரிக்கன் மார்க்கெட்டுக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம வியூவர்ஸ்ட்டை விட்டுருவோம் மறுபடியும். அதுதான் அவங்களுடைய சேலஞ்சு. அது ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். நம்ம ஷேர் மார்க்கெட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க இதை வந்து கரெக்டாக சொல்லிவிடுவாங்க, அது சந்தேகமே இல்லை. அப்படி இல்லைனாலும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சலாம் என்ன காரணம் அப்படிங்கிறத. இது இருக்கட்டும், அந்த கொஸ்டினை அவங்க ஆன்சர் பண்ணிட்டோம். ஆனால் இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னன்னு நான் இப்போ சொல்லிடுறேன் நான். ஓகே, அமெரிக்கா வந்து டெக் பூம் இருக்குது. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லி, ஸோ அந்த இஷ்யூனாலையும் இந்த 7 கம்பெனிஸும் நல்லா பண்ணியிருக்கு. அண்டு என்ன காரணம் அப்படின்னா, ஒன்லி பிக் கம்பெனிஸ் தான் இதனால் பெனிஃபிட் அடைவாங்கன்னு ஒரு பிலீஃப் இருக்கிறனால அந்த 7 கம்பெனிஸ் மட்டும் நல்லா வளர்ந்துருக்கு. ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து பெரிய டெஃபிசிட் எங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்குது. அண்டு வந்து ரொம்ப நாளாக ஒரு 15-20 இயர்ஸாக நல்லா பர்ஃபார்ம் ஆனது வந்து பண்ணாமல் இருந்தது வந்து இந்த பப்ளிக் செக்டார் கம்பெனிஸு. அதனால் அதுக்கும் ஒரு பூஸ்ட் கிடச்சிருக்கு இந்த டைமில். பட் இந்த காரணத்தை நான் எதிர்பார்க்கல. இதை தவிர வேற ஒரு காரணம் இருக்குது. அதை வந்து நம்ம வியூவர்ஸ் வந்து கரெக்டாக சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான். ஓகே, நம்ம 4 விஷயம் தெரிஞ்சுக்கலாம்னு வீடியோ பார்க்க வந்தால் இவர் திருப்பி நம்மகிட்டே 4 கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாமே நல்லதுக்கு தான். ஓகே, நடப்பதெல்லாம் நன்மைக்குன்ற மாதிரி ஏன் இந்த கொஸ்டின்லாம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஓகே, எதுக்குன்னா நம்ம மட்டும் பேசிக்கிட்டே இருந்து இது ஒன் சைடாக இருக்கவே கூடாது. எப்பொழுதுமே நம்மளோட வியூவர்ஸில் எல்லாருமே இன்டெலிஜென்ட்டு அண்டு வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கவங்க தான் இருந்தால் கூட அது ஒரு க்யூரியாசிட்டியை கிண்டில் பண்ணும். ஸோ அதனால் அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. இதுலேயே வேறு பல காரணங்கள் கூட சொல்லலாம் சில பேர். அப்படி சொன்னாங்கன்னா நமக்கு தெரியாதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இந்த கொஸ்டின்லாம் கேட்குறோம் நம்ம. ஓகே, ஸோ 2 கேள்வி கேட்டிருக்கோம். ஒன்று, இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிதுன்னா என்ன நல்லது நடக்கும் அப்படிங்கிறது. இன்னொன்று, அமெரிக்கன் மார்க்கெட்டுக்கும் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன, இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு இவர் மனசில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து ஷேர் பண்ணுவார். உங்கள் மனசில் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் நல்லாயிருக்கும். ஓகே, அப்புறமேல இப்போ வந்து ஒன் மோர் திங் பாருங்கள். 3 பேங்க்குக்கு ஆர்பிஐ வந்து ஃபைன் இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், எஸ்பிஐக்கு தான் பிக்கஸ்ட் ஃபைனு, 2 கோடி ரூபா ஓகே தீர்த்து கட்டிட்டாங்க. அவங்க வந்து சர்டன் டெபாசிட்டர்ஸோட ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விட்டாங்க இன் டைமில். ஸோ அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபைனு. நானும் எஸ்பிஐ பேங்க்கில் தான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஓகே, உங்கள் ஃபண்டுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. ஓகே, தான் இருக்குது அக்கௌண்ட்டில். இன்னொன்று வந்து சிட்டி யூனியன் பேங்க்கு அகெயின் வந்து சேம் மிஸ்டேக்காக திருப்பி ஃபைன் பண்ணியிருக்காங்க. கனரா பேங்க்குக்கு ஒரு 32 lakhs ஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிட்டி யூனியன் பேங்க் வந்து இது 3வது கொஸ்டின். சிட்டி யூனியன் பேங்க்குக்கு எவ்வளோ ஃபைன் போட்டிருக்காங்க, எந்த காரணத்துக்காக போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வியூவர்ஸே சொல்லட்டும். ஓகே, கேமராமேன் சீக்கிரம் வந்து ஆஃப் பண்ணுங்க, இல்லைன்னா அடுத்த கொஸ்டின் கேட்பாரு. அப்படி இல்லைங்க, நம்ம இந்த மாதிரி வைட்டல் திங்ஸ்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்க்கணும். ஓகே, நானே ஒரு சிட்டி யூனியன் பேங்க்கை பற்றி லாஸ்ட் டைம் அவங்களுக்கு ஃபைன் இம்போஸ் பண்ணாங்க. அப்போ வந்து அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன், விரிவாக சொல்லியிருந்தேன். அது ஏன் இந்த மாதிரி பேங்க்ஸ்லாம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த கொஸ்டின் கூட ரைஸ் பண்ணியிருந்தேன் இந்த இதை. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் ரெட் ஃப்ளாகு. நம்ம அந்த வீடியோ போட்டோன்னு பாருங்கள், அந்த ஷேர் ப்ரைஸே ஃபாலோ ஆச்சு ஆக்சுவலாக. அண்டு வந்து மோர் தென் 2 இருந்தது ப்ரைஸ் டு புக்கு. அப்புறம் இட் கேம் டவுன் டு 1 ஆக்சுவலி சிட்டி யூனியன் பேங்க்கு. அதனால் இந்த ரெட் ஃப்ளாக் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும்.
பேங்காக இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்வெஸ்ட் பண்ணும்போது. ஏன்னா ஒரு பேட் ஈவெண்ட் வந்து கொலாப்ஸ் த பேங்க் இட் செல்ஃப். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கொஸ்டினை வந்து இஷ்யூஸை வந்து அடிக்கடி ரைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த நல்ல நோக்கம்தான், வேறு ஒன்றும் இது இல்லை. ஓகே, மற்றபடி அவருக்கு இந்த தகராறும் கிடையாது எந்த பேங்க்கில். சரி, ப்ரீவியஸ் வீடியோவில் என்பிஎஸ் பற்றி கேள்வி கேட்டிருந்தோம்ல, அந்த கேள்விக்கான ஆன்சர் என்னன்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். ஓகே, அதாவது 60 வயசு ஆனோன்னா நீங்கள் லம்சமாக 60% தான் ஃபுல்லாகவே எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. சிஸ்டமேட்டிக்காக கூட வித்ரா பண்ணலாம். அப் டு 75 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வித்ரா பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே, அப்படிங்கிற ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நாங்கள் வந்து சொல்லலை, கொஸ்டினாக கேட்டிருந்தோம். இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சவங்கலாம் உங்களுக்கு நீங்கள் ஹைஃபை கொடுத்துக்கங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். இதே மாதிரி தொடர்ச்சியாக நிறைய கேள்விகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக காவிரி பிஸ்னஸில் பார்க்க வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து சனிக்கிழமை குருஜி அழைக்கிறார் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்ம லைவ் செஷன் நடத்திட்டு இருக்கோம். அந்த லைவ் செஷனில் நீங்கள் கலந்துக்கணும், அவர்கிட்ட டேரெக்டாக பேசணும் அப்படின்னா ஜூம் மீட்டிங்கில் நீங்கள் பேசணும்னா மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ண கிளிக் பண்ணி மெம்பராக ஜாயின் பண்ணிங்கன்னா ஈஸியாக அவர் கூட இன்டராக்ட் பண்ணலாம். அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.